ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சசி சார் இயக்கத்தில் 100 சாமி அப்படிங்கிற மூவியோட ரிவ்யூவை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சசி சார் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க யாரும் பெருசாக தெரியாது. அவருடைய ப்ரீவியஸ் மூவி சொல்கிறேன், பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சை, இந்த மாதிரி நல்ல படங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த படத்து மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ஸ்பாய்லரே இல்லாமல் சொல்கிறேன். ஒரு 40 வயசில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு அவங்களோட 2 பசங்க அவங்கள அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரையும் எதிர்த்து அவங்களுக்கு மறு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாருமே ரொம்பவுமே இந்த மாதிரி பெண்கள்லாம் பெரிய இது, அவங்களாம் தொடக்கூடாது, அவங்களாம் மறு திருமணம் பண்ணக்கூடாது, தொடக்கூடாதுங்க சொல்ல வரல, அவங்களாம் மறு திருமணம் பண்ணக்கூடாது, அவங்களெல்லாம் இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் இருக்கக்கூடிய ஒரு ஊரை எதிர்த்து அவங்க 2 பேரும் எப்படி திருமணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்தவரையுமே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவுமே நம்ம விஜய் ஆண்டனி சார் வரவே மாட்டார். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆனால் இது விஜய் ஆண்டனி கேமியோ மாதிரி வரக்கூடிய ஒரு படம், விஜய் ஆண்டனி படம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத வரிசையாக நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவாக நான் பார்க்குறது சப்ஜெக்ட். என்ன ஒரு சப்ஜெக்ட்னா, இது வரைக்குமே நம்ம இந்த சொசைட்டியில் பெண்களை தெய்வமாக தான் பார்த்துருக்கோம். இனிமேல் அவங்களுக்கு கொஞ்சம் மனுஷங்களாக பார்க்க ட்ரை பண்ணுவோம். அவங்களும் சாதாரண மனுஷங்கள் தான். அவங்களுக்கும் நம்மளை மாதிரி பசி, துக்கம், காதல், காமம், இந்த மாதிரி எல்லா உணர்வுகளுமே இருக்கும். அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த உணர்வுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த கான்செப்ட்டுமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரையுமே ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்தோன்னே அவங்க படக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸு, அதுக்கப்புறம் பசங்க, அப்புறம் பசங்களோட கேரக்டர், லைஃப் அப்படின்னு சொல்லி எல்லாமே சூப்பராக இருக்கும். படத்தில் அந்த சுவாசிகா அம்மா கேரக்டராக நடித்தவங்களாக இருக்கட்டும், நம்ம அஜயா அவர்களாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய கேரக்டர் டிசைனிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னுமே படத்துக்குள்ளே நம்ம ஆர்வமாக கொண்டு உள்ள போய் உட்காந்துச்சு. அதாவது அது ஒரு விஜய் ஆண்டனி சார் படம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்க போயிருப்பாங்க. பட் அங்கே போனோடனே அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே விஜய் ஆண்டனியே வரல அப்படிங்கிற ஒரு ஃபீலே கொடுக்காத அளவுக்கு ஒரு எங்கேஜிங்காக ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போனாங்க. அண்ட் அடுத்த விஷயமா பாசிட்டிவாக பார்க்குறது கேரக்டர் டிசைனிங். எல்லாரும் கேரக்டர் டிசைனிங்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேரக்டர் என் மைண்டில் அப்படியே பதிஞ்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் டிசைனிங்கில் இருந்துச்சு. அண்ட் அஜய் அப்படிங்கக்கூடிய அவருடைய கேரக்டரோட ரிலேஷேஷன் அப்படிங்கிறது சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு அம்மா தன்னோட அம்மா மறு திருமணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டக்குன்னு ஒரு பையனுக்கு தெரிஞ்சோன்னே அக்செப்ட் பண்ணாமலும், டக்குன்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சோன்னே ரிஜெக்ட் பண்ணாமலும், ஃபஸ்ட் அவன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது தப்புன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு அனுபவம் எடுத்துக்கிட்டு அது லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி அது சரி, நம்ம செஞ்ச தப்பை சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷேஷன் செஷன் இருக்குது தெரியுமா. அது உண்மையில சூப்பராக இருந்துச்சு. அது உண்மையில நல்ல ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் டெக்னிக்கலாகவும் சவுண்டாகவுமே படம் சூப்பராக நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நான் செகண்ட் ஹாஃபில் நெகட்டிவாக பார்க்குற விஷயம், ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை எனக்கு எந்த நெகட்டிவும் பெருசாக தெரியலை. நெகட்டிவாக பார்க்குற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் சீன் தான். அது ரொம்பவுமே எக்ஸாகரேட் பண்ணி காட்டின மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து திரண்டு ஒரு கல்யாணத்தை நிறுத்தி அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டும்போது, பட் அது ரியல் ஸ்டோரி என்ன தான் இருந்தாலுமே அது இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுவாங்களா, இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஒரு ஃபோனை வச்சு ரீல்ஸ் வச்சு மேனிப்புலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ மொத்தமாகவே எல்லோரும் ஒரு கூட்டாக உட்காந்து ஒரு மலைக்கடியில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்கள கொல்லணும், அவங்கள வெட்டணும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாகரேட் பண்ணி சீன்லாம் கொஞ்சம் எனக்கு கனெக்ட் ஆகலை. மேபி உண்மையாக கூட இருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கூட காட்டியிருக்கலாம் மேபி. அதனால் அந்த சீன் மட்டும் தான் நான் கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் திருப்பி சொல்கிறேன், படத்தோட சப்ஜெக்ட் உண்மையில சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி. படத்தில் அம்மா சென்டிமெண்ட் வரும். அண்டு ஃபேமிலி, அந்த ஒரு அப்பா இல்லாமல் ஒரு அம்மா 2 பசங்களை எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு கணவன் இல்லாத ஒரு பொண்ணுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை ஒரு மொத்தமாக ஒரு ஊரே சேர்த்து எந்த மாதிரி வச்சுருக்காங்க, எந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ரைட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் விஜய் ஆண்டனி சாருக்கு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி படத்தில் அவர் வரமாட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிட்ட தான் அவர் ஸ்க்ரீன், அதோட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மற்ற ஆக்ட்ரஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சு இது பண்ணதெல்லாம் உண்மையிலே சூப்பரான விஷயம். அண்டு அஜய் அப்படிங்கிறவருமே எனக்கு தெரிஞ்சு அது இது 3வது படம். 3 படமே விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனில் விஜய் ஆண்டனி கூட தான் நடிச்சிருக்காரு. மேபி அவர் உண்மையிலே அவருடைய ஒவ்வொரு படங்களுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஆக்டிங் கிராஃப்ட்மே நல்லா ஏறிக்கிட்டே போகுது. அண்ட் சக்தி அவருமே ஒரு 2வது அவருடைய தம்பியாக நடிச்சிருப்பார். அவருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் சப்ஜெக்ட். அண்ட் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 50க்கு 38.